ஹாய் ஆல் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ஓமக்குழம்பு தான். நிறைய சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு ஓமக்குழம்பு தான் பண்ணியிருந்தேன். இது வந்து மந்த்லி ட்வைஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரையும் வெண்டைக்காய் பொரியலும் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீதி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். வெயில் அதிகமாகிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, இஞ்சி, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான மோர் அடித்து வச்சுருந்தேன். 11 o'clock குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடும் இல்லையா? ஸோ நம்மளை வந்து பாதுகாத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மசால் முந்திரி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு நம்ம வந்து நெய்யில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக 2-3 ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிட்டு அதில் ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு பேக் பண்ணி வச்சிட்டோம்னா அப்போ போய் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.